ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயை குடிக்காத மிஞ்சின தோசை மாவில் சூப்பரான போண்டா எப்படி செய்யணும் பார்ப்போமாங்க. இப்போ நாங்கள் போண்டா செய்கிறதுக்கு தேவையான கறி செய்வோம். அதுக்கு நான் முதல்ல அடுப்பு மூட்டி பாத்திரம் கொண்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை வைக்கிறேன். கறிக்கு தேவையான வெங்காயம் பட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் பட்டி வச்சுருக்கேன், உள்ளி எடுத்து வச்சுருக்கேன், கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பாத்திரத்தை ஈரம் காஞ்சிட்டு எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் விடுறேன். தாளினைக்கு தேவையான பெருஞ்சீரகமும் கடுகும் சேர்க்கிறேன். அடுத்ததாக இதோட வெங்காயம் சேர்க்கிறேன். அடுத்ததாக கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் சேர்க்கிறேன். சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது வதங்கிட்டு இதுக்குள்ளே வெட்டி வச்சுக்க உருளைக்கிழங்க சேர்க்கிறேன். சேர்த்து அதையும் வதக்கு. கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். அடுத்ததாக தூள் சேர்க்கிறேன். இப்போ கிழங்காவிய தேவையான தண்ணி சேர்க்கிறேன். எல்லாத்தையும் கலந்து விடுவேன். கொஞ்சம் கொதிக்க விட்டு காட்டு. இப்போ நான் கறி வச்சுட்டு நான் இறைச்சி சரக்கு தூள் சேர்க்குறேன். சேர்த்துக்கிட்டேன்னா என்ன போண்டா தேவையான கறி தேவை. இப்போ எப்படி போண்டா செய்யணும்னு பார்ப்போம். நாங்கள் போண்டா செய்கிறதுக்கு அடுப்பு மூட்டி இருக்கிறோம். எண்ணெய் சட்டியை வைக்கிறேன். அந்த ஈரம் காயணும். இப்போ ஈரம் காய்ச்சிட்டு எண்ணெயை விடுறேன். மிஞ்சின தோசை இருக்குது, அதில் இப்போ போண்டா செய்ய போகிறேன். இப்போ கறிகள் எடுத்து எங்களை விரும்பின ஷேப்பில் உருட்டணும். நான் வட்டமாக உருட்டுவேன். உருட்டுனா தோசை மாவுக்க போட்டு தொய்மா மாதிரி பிரட்டிடும். இப்போ எனக்கு எண்ணெய் கொதிச்சுட்டு அதுக்குள்ள போட்டு பொரிச்செடுத்தா சூப்பரான போண்டா தயாராகிடும். ஒரு பக்கம் தான் வீட்டு மற்ற பக்கம் திருப்பி ஏனி உருண்டைகளை வளர்க்கல போடுறேன். பொறி வாட்டுட்டு இதை இறக்குறேன். சூப்பரான போண்டா தயாராகிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.